90sல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், முதல்வன் படம் வந்து வந்து அடுத்த வருடம் ரிதம் வருது. பாத்துக்கோங்களேன் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ஸ டேரிங்கா ஆக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இயக்குனர் வசந்த் அவர்களுடைய அழகான படம். இயக்குனர் வசந்த் அவர்களை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். ஏன்னா கேளடி கண்மணி, நீ பாதி நான் பாதி, ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க, பூவெல்லாம் கேட்டுப்பார், நேருக்கு நேர், இப்படி இந்த உறவுகள் சார்ந்த படங்கள் சப்ஜெக்ட் எடுக்கிறதுல கில்லாடி அவரு. எனக்கு வந்து அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிரெக்டர்ஸ். ஸோ அவருடைய இந்த ரிதம் படம் தியேட்டர்ல வந்தப்போ இது எவ்வளவு அழகான ஒரு கதை இல்ல. இந்த பக்கம் மீனா சித்ராவா வாழ்ந்திருப்பாங்க. மீனாவோட சுப்ரிமசி காலகட்டம் அது. வருஷத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் மீனா இஸ் சூப்பர் ஸ்டார். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் அவை சண்முகியில கொஞ்சம் அலற்ற சோப்பியான கேரக்டர் பண்ணுவாங்க. முத்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருந்தது. வானத்தை போல மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. பாளையத்தம்மன் பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறமா அப்படியே டிரான்சிஷன் ஆகி ரொம்ப அதிர்ந்து பேசாத, ஆர்ப்பாட்டம் இல்லாத, மிக அழகாக நேர்த்தியோட ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி ரொம்ப மெச்சோர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் மீனாவை தவிர சித்ராவா வேற யாரையுமே நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. சோ அப்படி கார்த்திக் சார் அண்ட் சித்ரா. கார்த்திக் சார் வந்து மிஸ்டர் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் ஏன் பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்ச ஒரு படம்னு பார்த்தா அது நிச்சயமாக ரதமாகத்தான் இருக்கும். சரி, இந்த கதைக்குள்ள வரணும்னு கேட்டா மனைவியை இழந்த பர்சன் கார்த்திக் சார், இந்த பக்கம் கணவனை இழந்த ஒரு பெண்மணி சித்ரா. சோ ஏன் கார்த்திக் சார்னு சொல்றேன், அவருக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. அந்த படத்துல அந்த அழகே கார்த்திக் சார் வேர்டு தான். அது படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எல்லாருமே 2K கிட்ஸ் எல்லாரும் போய் யூடியூப்ல ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து 5 lakhs 6 lakhs இருந்துச்சு. இப்ப பார்த்தா அது 1.4 million வியூஸை தாண்டி அந்த படம் போயிருக்கு. சோ காலம் கடந்து அது போற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 2 பேருடைய வாழ்க்கை ரயில் தண்டவாளம் போல தினமும் பக்கத்துல இருக்கும், ஆனா அது ஒன்னாக முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல டிராவல் ஆகும். வசந்த் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃபிளைட் கிராஷோட இன்சிடென்ட் பார்க்கும்போது அதுல ஒரு பெண் தன் கணவனை இழந்திருந்தாங்க, ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இழந்திருந்தாங்க. அந்த நியூஸ் நான் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஏன் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வச்சு பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் ரிதம். திஸ் வீடியோ இஸ் பவர்ட் பை அலியாத்தி ஆயில்ஸ். மயிலாடுதுறையில இருந்து மரச்செக்கு எண்ணெய் ரொம்ப சுத்தமா ஆர்கானிக் முறையில தயாரிக்கப்படக்கூடிய உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்க சொந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர ஃபீலோட உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க.